வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. குட் மார்னிங். இது Thursday மார்னிங். ரொட்டீன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. லக்ஷ்னா எழுந்திரிச்சோன்னே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டெல்லாம் ப்ளசண்ட்டாக போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஏரியாவை கேட்டுட்டு ஐயோ ரஷ்ஷாக இருக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பு, அதனால் அப்படி நக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே அப்பா ஊர்லேருந்து வந்தாலும் சரி, என் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தாலும் சரி, ஃபஸ்ட் டே வந்துட்டு இந்த பூண்டு குழம்பு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை இதை தான் சமைப்பேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட் நாள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி. லக்ஷ்னா அப்பா வந்துட்டு 3 வேளை சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ பிடிக்கும். சப்பாத்தி, க்ரீன் சட்னி. இந்த சட்னி வந்துட்டு நிறையா கொத்தமல்லி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீரகம், உளுத்தம்பருப்பு, பூண்டு, மிளகா வத்தல், புளி இதெல்லாம் வறுத்து அரைச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அது கூட கொத்தமல்லி தழை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிடணும். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடியே வந்துட்டு நான் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ரசமும் சாதமும் தவிர க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் சூடாக வச்சேன். லஞ்ச் வந்துட்டு சுட சுட சாதம், அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், இது வந்துட்டு வெள்ளை பூசணி துவரம்பருப்பு போட்டு கூட்டு, அது கூட ரசம், அதுக்கப்புறமா தயிர். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தேர்ஸ்டேயில் அதனால் தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு சின்ன கும்பிட போட்டுட்டு வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர்மெலன், அந்த முழு ஃப்ரூட்டெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கியே தர மாட்டாங்க. ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பயங்கரமாக ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதுதான் வெளியில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் தான் வாங்குவேன். அவ்வளோ பிடிக்கும்.